9 கூடிய சனியை 10 கூடியவராக வராரு. எங்கே அது பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா அப்பா மூலமாக தான் பிரச்சனையை கொடுக்கும். ஸோ அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்பா கிட்டேருந்து அவரோட அனுகூலமான பலன்களை ரிஷபம் அனுபவிக்குமானா அங்கே கேள்விக்குறியாக வந்து நிற்கும். அதாவது ஒரு மகன் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் ரிஷபமாக இருந்தாருன்னா பேலன்ஸ் 2 பேர் நல்லா அனுபவிப்பாங்க. அப்பா கிட்ட இருந்து அந்த சொத்தாக இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி, அந்த பாண்டிங் இருந்தாலும் சரி, ரிஷபத்துக்கு வந்து கேள்விக்குறியாக வந்து நின்றும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரிஷபத்துக்கு வந்து நடக்கும். ஸோ ஏன் அப்படின்னா அது வந்து பாதகம் அப்படின்ற ஒரு வேலையை வந்து சனி பகவான் தரமாக வந்து ரிஷபத்துக்கு செய்வார். அது மறுப்பதுக்கே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இது போக ஆதா வழியில் வந்து நிறைய சொத்தெல்லாம் இருக்குது, அதை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம், வேணும் அப்படின்ற ஆசையை வந்து அதிகமாக வளர்த்துக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ சில பேர்கள்லாம் ரிஷப ராசிக்காரங்க பல போராட்டத்துக்கு பிறகு பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களை வந்து அனுபவிக்கிறாங்க. பொழுது அவங்க கைக்கு வந்துருச்சுன்னும் பொழுது அந்த சொத்தை அனுபவிக்கிறது மூலமாக உங்களுக்கு ஏகப்பட்ட சங்கடங்கள் தான் அதிகமாக வந்து வந்துட்டே இருக்கும். இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் எதுக்கு தான் இது என் கைக்கு வந்ததுன்னே தெரியல, இது வரதுக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தேன், இந்த சொத்து எனக்கு கைக்கு வந்துச்சு அன்னிலேருந்து நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு, ஒரே தொல்லையாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய ரிஷப ராசிக்காரங்க சொல்ல கேட்டிருக்கோம். ஸோ இது ரிஷபத்துக்கு 9 வந்து மகரம். ஸோ மகர ராசிக்காரங்க கிட்ட வந்து கொஞ்சம் எப்போவுமே அலர்ட்டாக இருக்கிறது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் சேஃப். பாக்கியத்தையும் செய்யும். ஸோ பாக்கியாதிபதி யாரோ அவர் தான் பாதகாதிபதியும் வர அதிர்ஷ்டத்தை தர அவர். அந்த அதிர்ஷ்டமே வாழ்க்கைன்னு நம்பி வாழ்ந்தோன்னா மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டத்தையும் சனி தான் உங்களுக்கு செய்வார். ஸோ இந்த 2 வித்தியாசங்கள் ரிஷபத்துக்கு செய்யக்கூடிய நபர் சனி தான். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு வில்லன் இருக்காருன்னா அது 100% சனி தான். ஸோ சனியோட டைம் பீரியடில் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சனியோட ஆதிக்கம் கொண்ட நபர்கள் மூலமாக எச்சரிக்கையாக இருக்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது.